அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் தமிழ் மரவன் தலைமை வகித்தார். மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தர்ம பிரகாஷ் வரவேற்புரை ஆற்றினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க தலைவர் தா அறிவுமொழி கலந்து கொண்டு மாநாடு எவ்வாறு வெற்றிகரமாக நடத்துவது, ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தங்கள் பகுதியில் இருந்து அனைவரையும் அழைத்து வர வேண்டும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது 21 தியாகிகளின் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டுதான் குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து வந்திருக்க வேண்டும். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த கோரிக்கை என்ன ஆகிவிட்டது? அந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு தானே வர வேண்டும். மாலை அணிவிக்க வந்த மந்திரியிடம் 10.5% இடஒதுக்கீடு என்ன ஆகிவிட்டது என எழுப்பியிருக்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டும் தானே மந்திரி. ஆனால் பதில் கூறாமல் தீவிரவாதியை பிடிப்பது போல் 3 பேரையும் காவல்துறையினர் ரிமாண்ட் செய்துவிட்டனர். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த கடுமை இன்றைய கழக ஆட்சியில் தொடர்ந்ததால் மிகுந்த வேதனையை திமுக ஆட்சியாளர்கள் அடைய வேண்டி வரும் என்றார். கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார், மாநில அமைப்பு தலைவர் டிஎம்டி திருமாவளவன், மாநில உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி, டெல்டா மண்டல பொறுப்பாளர்கள் ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் கலந்து கொண்டனர். அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதுதான். நீண்ட நெடு நாட்களாக எங்களது தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றிலிருந்து சொல்லி வருகிறார், எல்லோருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி வேலை வாய்ப்பு தர வேண்டும், வருமானம் கிடைக்க வேண்டும். நாங்கள் வன்னியர்கள் வாழ்க என்று கோஷம் போட்டால் அவர் மறித்து இப்படி போடுங்கள் என்று சொல்லி மாற்றி சொல்லுவார். வன்னியர்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். இப்போது எல்லோருக்கும் பொதுவான தலைவராக இருந்த ஐயாவைத்தான் இன்றைக்கு சிலர் ஒரு சாதிக்கு மட்டும் தலைவர், ஒரு சாதிக்கு மட்டும் கேள்விகளை கேட்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியல்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிகளில் மிகப்பெரிய ஜாதியாக இருக்கிற வன்னிய ஜாதி எல்லோருக்கும் நன்மைகளை கேட்டு பெற வைக்கக்கூடிய ஜாதி என்பதை உணர்த்துகின்ற வகையிலே தான் இந்த வன்னியர் சங்கத்தின் சார்பில் சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு, சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெறுகிறது. இந்திய மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் குழந்தைகளே கூட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அதற்காக இந்த சோழ மண்டலத்தில் இருக்கிற 6 மாவட்டங்களையும் சுற்றி வருகிறோம். நிச்சயமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு குறையாத ஒரு கூட்டம் அங்கு கூடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.